டீக்ளட்டரிங் பார்ட் 2ல இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் இருக்கிறத நம்ம செக் பண்ணலாம். என்கிட்ட இந்த ட்ராலையும், அதுக்கப்புறம் இந்த கபோர்ட்ல கீழ வந்து 2 பேஸ்கெட்லயும் எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் வந்து வச்சிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா கிராசரிஸ்ன்னு சொல்ல முடியாது. நெறைய வந்து போட்டுக்கிறதுக்கு டப்பா இல்லாததுனால, இந்த கிளிப் மாதிரி இருக்கிறத போட்டு அப்படியே யூஸ் பண்ணிட்டு வச்சுக்குவேன். ஏன்னா, இங்க வந்து ஒரு 2 இயர் கான்ட்ராக்ட்ல தான் நாங்க வந்திருக்கோம். ஸோ, இப்ப கான்ட்ராக்ட் ரெனியூ பண்ணுவாங்களா? இங்க இருப்போமா? அப்படின்றது தெரியாது. அதனால தேவையில்லாம எதுக்கு பாக்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிறதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த பேஸ்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிற இன்னொரு மசாலா டப்பால பட்டை, சோம்பு அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அந்த பாக்கெட்ல வந்து போட்டது போக மீதி இருக்கிறது. இந்த பொடி வந்து ரொம்ப கொஞ்சோண்டு தான் இருக்கு. காலியாயிடுச்சு. இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அதனால இதையும் நான் எடுத்துடுறேன் வெளியில. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது. பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம். ஸோ இது எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுடுறேன். இப்ப வந்து அந்த பேஸ்கெட்க்கு நான் போறேன். இருக்கிற ஒரு ஒரு ஐட்டமா எடுத்து நீங்க செக் பண்ணுங்க. எக்ஸ்பைரி டேட் இருக்கா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயத்துல வந்து நம்ம பார்க்காமயே அப்படியே விட்டுட்டோம்னா, வண்டெல்லாம் வந்துரும். அப்புறம் இருக்கிறத செக் பண்ணாம திருப்பியும் போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோம். இது முறுக்கு மாவு எங்க அம்மா இந்தியாலருந்து வந்திருக்காங்க எடுத்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் இது வெல்லம். இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு. அதுதான் எக்ஸ்பைரி இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். அது எக்ஸ்பைரி இருக்கு. இது வந்து அரிசி மாவு. இதுக்கும் டப்பா இல்ல. இது வந்து ஒரு பாயாசம் மிக்ஸு. பை ஒன் கெட் ஒன்ல வாங்குனது. ஆனா இந்த பாயாசம் எங்க வீட்ல யாருக்குமே பிடிக்கல. ஒரு பாக்ஸ் பண்ணது. அதனால அதையும் நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். பார்ட் 3 ஆஃப் டீக்ளட்டரிங் நாளைக்கு பார்ப்போம். தேங்க் யூ.